தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள குமாரசக்கனபுரம் கிராமத்தில் கண்மாய் நிரம்பி ஊருக்குள் வெள்ளம் வந்ததால் பெரும்பாலான வீடுகள் மழைநீரால் சூழ்ந்துள்ளன. வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அலுவலர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு சமுதாய கூட்டத்தில் பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளனர். இதேபோல விளாத்திக்குளம் மற்றும் புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள காரைக்குளம் கிராமத்தில் கண்மாய் உடைந்து ஊருக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் செய்வதறியாது தவித்து வருகிறார்கள். கண்மாயில் தடுப்புச் சுவர் அமைத்து தண்ணீர் ஊருக்குள் வருவதை தடுக்க நிரந்தர தீர்வு அளிக்க வேண்டும் என ஊர் மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 2வது நாளாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே உள்ள பனையூர் கிராமத்தில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்கதிர்கள் தண்ணீரில் சாய்ந்துள்ளன. வயலில் தேங்கியுள்ள தண்ணீர் வடிய முடியாத சூழ்நிலையில் நெற்கதிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 வரையில் செலவு செய்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் வளாகத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கோவிலில் பூஜை செய்ய சென்று மழை வெள்ளத்தில் சிக்கிய பூசாரியை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நல்லமுத்தன்பட்டியில் உள்ள கருப்பசாமி கோவிலில் பூசாரியாக இருந்து வரும் ஆத்தியப்பன் நேற்று மாலை பூஜை செய்வதற்காக கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது காட்டாற்று வெள்ளம் கோவிலை சூழ்ந்ததால் வெளியே வர முடியாமல் அவர் தவித்துள்ளார். தகவலின் பேரில் இன்று விரைந்த தீயணைப்புத் துறையினர் முதியவரை கயிறு மூலமாக பத்திரமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கண்மாய் உடைந்து 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் பாதுகாப்பான இடங்களில் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டனர். சத்திரப்பட்டி பகுதியில் உள்ள மேலக்குளம் கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட சுமார் 500 குடும்பங்கள் நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ராஜபாளையம் வட்டாட்சியர் மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.